வணக்கம் நண்பர்களே. இன்று எங்கள் லட்சத்தீவு கப்பல் பயணத்தின் 2வது நாள். காலை சரியாக 7 மணி. கப்பலின் 3rd டெக்கில் நானும் என் அப்பாவும் நின்று கொண்டு அரபிக்கடலின் அழகை ரசித்து கொண்டிருக்கிறோம். நேற்று மதியம் 3 மணிக்கு கொச்சி வெலிங்டன் தீவிலிருந்து புறப்பட்ட எங்கள் கப்பல் சுமார் 17 மணி நேரம் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டு தற்போது கவரத்தி தீவு நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த முழு பயணத்திலும் மொபைல் நெட்வொர்க் இல்லாததால் நகர வாழ்க்கையின் சத்தங்களிலிருந்து சமூக வலைத்தளங்களிலிருந்தும் முற்றிலும் விலகி இயற்கையோடு நேரத்தை செலவிடும் அரிய வாய்ப்பு கிடைத்தது. இப்போது எங்கள் முன் தெரியும் கடலின் காட்சி உண்மையிலேயே கண்கொள்ளாய் காட்சியாக இருக்கிறது. எல்லையில்லாமல் விரிந்த நீல ஈர கடல், மெதுவாக வீசும் குளிர்ந்த காற்று, அலைகளின் இனிமையான சத்தம், இவை அனைத்தும் மனதிற்கு ஒரு தனி அமைதியை தருகின்றன. நானும் என் அப்பாவும் இந்த அற்புதமான தருணங்களை ரசித்து புகைப்படங்களிலும் வீடியோக்களையும் எடுத்து நினைவுகளை சேமித்து வருகிறோம். தொலைவில் கவர்த்தி தீவின் பச்சை நிற தேங்காய் மரங்களும் நீலப்பச்சை கலந்த லக்கூன் நீரும் மெதுவாக கண்ணில் பட ஆரம்பித்துள்ளன. இன்னும் சில மணி நேரங்களில் நாங்கள் லட்சத்தீவின் தலைநகரமான கவர்த்தி தீவை அடைய உள்ளோம். சிறிது நேரத்தில் கவர்த்தி தீவு நமக்கு அருகில் தென்பட ஆரம்பித்தது. கப்பல் மெதுவாக பயணிகளை இறக்குவதற்கான பகுதிக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையான கப்பல் இயக்கத்தை நாங்கள் முதல் முறையாக பார்க்கின்றோம். கப்பல் ஊழியர்கள் அனைவரும் பயணிகளை பாதுகாப்பாக பெரிய இறக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர். இந்த அனுபவம் மிகவும் வித்தியாசமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தது. கரைக்கு இறங்கி பிறகு திரும்பி பார்த்தபோது கடலின் நடுவே நின்றிருந்த அந்த பிரம்மாண்டமான கப்பலின் தோற்றம் மிகவும் அழகாக இருந்தது.
சமுத்திரம் பேக்கேஜ் சுற்றுலா பயணிகளுக்காக வாகன வசதியும் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தது. அந்த வாகனத்தில் நாங்கள் கவர்த்தி ரிசார்ட்டை நோக்கி பயணிக்க தொடங்கினோம். கடற்கரைக்கு அருகில் அமைந்திருந்த இந்த ரெசார்ட் மிகவும் அழகாக இருந்தது. இங்கே சென்றவுடன் எங்களுக்கு வரவேற்பு பானமாக இளநீர் வழங்கப்பட்டது. கடற்கரையின் அழகை ரசித்தபடி இளநீர் குடித்த அனுபவம் மிகவும் அருமையாக இருந்தது. காலை உணவை ஏற்கனவே கப்பலில் முடித்து விட்டதால் வரவேற்பு பானத்தை அருந்திய பிறகு அங்கு ஸ்கூபா டைவிங், கயாக்கிங், ஜெட் ஸ்கை போன்ற பல கட்டண சாகச விளையாட்டுகள் இருந்தன. மேலும் சமுத்திரம் பேக்கேஜ் மூலம் வந்தவர்களுக்கு ஒரு இலவச கிளாஸ் பாட்டம் போட் ரைட் வழங்கப்பட்டது. நான் அந்த கிளாஸ் பாட்டம் ரோடில் கலந்து கொண்டேன். ஆனால் என் அப்பா ஸ்கூபா டைவிங் செய்ய முடிவு செய்தார். முதலில் ஸ்கூபா டைவிங் பயிற்சியாளர்கள் சுமார் 10 நிமிடங்கள் அடிப்படை பயிற்சி வழங்கினர். தண்ணீருக்குள் எப்படி சுவாசிக்க வேண்டும், பாதுகாப்பு செய்கைகள் என்னென்ன, ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் எப்படி தெரிவிக்க வேண்டும் என்பன வழங்கினர். பயிற்சி முடிந்த பிறகு என் அப்பா மற்றும் 5 பேருடன் சேர்ந்து ஆழ்கடல் பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டனர். ஸ்கூபா டைவிங் என்பது கடற்கரையில் இருக்கும் ஒரு தனி உலகத்தை பார்க்கும் வாய்ப்பு. கடலத்தின் தெளிவான நீரில் பலவிதமான வண்ணமயமான மீன்கள், அழகான பவளப்பாறைகள் மற்றும் கடலின் இயற்கை சூழலை மிக அருகில் காண முடிகிறது. தண்ணீருக்குள் சென்றவுடன் சுற்றிலும் அமைதியான உலகம் மட்டுமே இருந்தன. மேலே இருந்து வரும் சூரிய ஒளி கடலுக்குள் பிரகாசிப்பது மிகவும் அழகாக இருக்கும். பலவிதமான வண்ண மீன்கள் நம்மை சுற்றி நீந்தி கொண்டிருக்கும். கவரத்தி லட்சத்தீவின் மிகவும் பிரபலமான ஸ்கூபா டைவிங் இடங்களிலும் ஒன்றாகும். இந்தியாவின் மிக தெளிவான கடல் நீரை இங்கு காணலாம். அதனால் தொடக்கநிலை பயணிகளுக்கும் இந்த அனுபவம் மிகவும் பாதுகாக்கவும் மறக்க முடியாததாகவும் அமைகிறது.
அனைவரும் மீண்டும் கடற்கரைக்கு திரும்பினர். அவரின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியை பார்த்ததாலே அந்த அனுபவம் எவ்வளவு சிறப்பானது என்பதை உணர முடிந்தது. ஸ்கூபா டைவிங் முடிந்த பிறகு என் அப்பா மற்றும் உறவினர்கள் ராஸ் பாட்டம் ரைடில் கலந்து கொண்டனர். ராஸ் பாட்டம் போட் என்பது அடிப்பது கண்ணாடி பொருத்தப்பட்ட ஒரு சிறிய படகிலேயே அமர்ந்து கொண்ட கடலுக்கு அருகில் இருக்கும் பவளப்பாறைகள், சிறிய மீன்கள் மற்றும் கடலின் அழகை பார்க்க முடியும். தண்ணீரில் இறங்காமல் கடலுக்கடியில் இருக்கும் உலகத்தை பார்ப்பதற்கு மிகவும் சிறந்த அனுபவம். குறிப்பாக குழந்தைகள் மற்றும் மூத்தவர்களுக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும். அதன் பிறகு நாங்கள் மீண்டும் ரெசார்ட்டிற்கு திரும்பினோம். மதிய உணவு தயார் நிலையில் இருந்தது. அனைவரும் ஒன்றாக மதிய உணவு சுவைத்து மகிழ்ந்தோம். உணவுக்கு பிறகு சுமார் 1 மணி நேரம் ஓய்வு எடுத்தோம். இலவச வாகன வசதியுடன் கவரத்தி அருங்காட்சியகத்திற்கு அழைத்து சென்றனர். இந்த அருங்காட்சியகத்தில் லட்சத்தீவின் வரலாறு, பழங்கால பொருட்கள், கடல்வாழ் உயிரினங்கள், பவளப்பாறைகள் மற்றும் தீவின் கலாச்சாரம் பற்றிய பல தகவல்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. லட்சத்தீவின் வாழ்க்கை முறை மற்றும் கடல் சார்ந்த பாரம்பரியத்தை அறிந்து கொள்ள இந்த அருங்காட்சியகம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அதன் பிறகு அலைகள் அதிகமாக காணப்படும் அழகான வியூ பாயிண்ட்டுக்கு சென்றோம். அங்கு பாறைகளில் மோதும் கடல் அலைகளின் காட்சி மிகவும் கண்கவர் அனுபவமாக இருந்தது. நீல நிற கடல், வெள்ளை நுரை அலைகள் மற்றும் இயற்கை அழகு அனைவரையும் கவர்ந்தது. மாலை நேரத்தில் மீண்டும் ரெசார்ட்டிற்கு திரும்பினோம். கவரத்தியின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. லட்சத்தீவின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இந்த நடனம் மிகவும் சிறப்பாக இருந்தது. பாரம்பரிய உடைகள், இசைக்கருவிகள் மற்றும் உள்ளூர் பாடல்களும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது. தீவின் மக்கள் தங்களது பாரம்பரிய கலைகளை பாதுகாத்து வருவது மிகவும் பாராட்டத்தக்கது. இசையின் தாளத்திற்கு ஏற்ப அவர்கள் ஆடிய நடனம் சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சி ஆழ்த்தியது. முழு நாளும் பல்வேறு அனுபவங்களை ரசித்த பிறகு மாலை 6 மணியளவில் மீண்டும் கப்பலுக்கு செல்ல தயாரானோம். சுமார் 7 மணி மறைவில் சிறிய படலின் மூலம் மீண்டும் பெரிய கப்பலை நோக்கி பயணம் செய்தோம். இரவு நேரத்தில் கடலின் நடுவே நின்றிருந்த கப்பலை நோக்கி படகில் செல்வது மிகவும் த்ரில்லான அனுபவமாக இருந்தது. கப்பலின் விளக்குகள்
தொலைவெளியில் பிரகாசித்துக் கொண்டிருந்த காட்சி மிகவும் அழகாக இருந்தது. பாதுகாப்பாக கப்பலில் ஏறிய பிறகு இரவு உணவை முடித்தோம். இவ்வாறு காவலத்தில் கழித்த எங்களின் 2ஆம் நாள் மறக்க முடியாத பல அனுபவங்களுடன் நிறைவந்தது. அடுத்த வீடியோவில் லட்சத்தீவு பயணத்தின் 3வது நாள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம்.